ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் மதுரைக்கு போனதை பற்றி சொல்ல போகிறேன். இது என் நாத்தனார் பேத்தி. என் நாத்தனார் பொண்ணு வந்து முட்டை வேக வச்சுருந்தா, ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே சாப்பிடட்டும் அவள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவள் பாருங்கள், வீட்டுக்கு வந்தோடனே முட்டையை வேக வச்சது பீஸ் பீஸாக கட் பண்ணி பக்கத்தில் போய் கார்ன் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றா. அப்படி அவங்களுக்கு ருசியாக சாப்பிட சொல்லி தெரியுது பாருங்கள். நம்மளாம் அந்த காலத்தில் முட்டை வேக வச்சு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டு அமைதியாக இருப்போம். இந்த காலத்து பிள்ளைங்க அதில் அதை போடு இதை போடுன்னு சொல்லி மிக்ஸ் பண்ணி எப்படி சாப்பிடுது பாருங்கள். ஆனால் சமத்து அதுவாக அவங்க அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுவாக செஞ்சு சாப்பிட்டுக்கிடுச்சு. அது வரைக்கும் ஒரு வகைக்கு நல்லது தான். அப்புறம் சாயந்தரம் நான் என் சித்தி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். சித்தி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். போகிற வழியிலே அங்கே சந்தை போட்டிருந்தாங்களா, அங்கே பார்த்தா என் சித்தி பசங்க 2 பேர் இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு இறங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பணியாரம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பணியாரம் வாங்கி சாப்பிட்டோம். ஸ்கூலில் நாங்கள் பணியாரம் வாங்கி சாப்பிடுவோம். ஸ்கூல் விட்டு வரும்போது பணியாரம், சோளக்கருது, சம்சா, வடை இதெல்லாம் விற்கும். அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. இலந்த பழம் எல்லாமே விற்கும். வரிசையாக இருக்கும். எதை வாங்கி சாப்பிட்னே தெரியாது. ஸ்கூல் விட்டு வரும்போது அப்படியே ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட்டுட்டு வருவோம். அந்த ஞாபகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வாங்கணும். தக்காளி வாங்கும்போது வீடியோ எடுத்தான் என் தம்பி. அதை பார்த்து அந்த அக்கா என்ன வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சொன்னோம் இது மாதிரி யூடியூப் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிவிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துவிட்டோம். நாங்களும் மறந்துட்டோம், அந்த அக்காவும் மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் என் தம்பி காசை கொடுத்து, என்னக்கா இப்படி இருக்கீங்க, மறந்து போயிட்டீங்களேக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தான். என் சித்திக்கு உடம்பு சரியில்லை. என் தங்கச்சி தான் காலேஜ் படிக்கிறா. காலைல எழுந்திரிச்சு டிஃபன் செஞ்சு லஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குதுக்கா அப்படின்னு சொன்னான். சித்தியும் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களும் போயிடுவாங்க. சரி நான் வீட்டில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கேன் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் செஞ்சு கொண்டு போனேன். அவள் டயர்டாக இருக்காளேன்னு சொல்லிட்டு. அவள் பார்த்தா நான் வரேன்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சிட்ருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்டி நீயே டயர்டாக இருப்ப, பாவம் காலேஜ் முடிஞ்சு ஈவினிங் தான் வருவாள். 5 மணிக்கு முடிஞ்ச உடனே 5 மணிக்கு அப்படியே டெய்லரிங் கிளாஸ் போயிடுவாள். டெய்லரிங் கிளாஸ் முடிச்சுட்டு 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாள் பிள்ளை. வந்து அதுக்கப்புறமா இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சாள். எனக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் அங்கே சந்தைக்கெல்லாம் முடிச்சுட்டு 8 மணியை போல் போகிறோம். அவள் பாட்டுக்கு எல்லாம் கட் பண்ணி செஞ்சிட்ருக்கா. ஏன்டி இதெல்லாம் செய்கிற, வேண்டான்னு சொன்னாக்க ஏன்டி இப்படி செஞ்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டே சொன்னால் செய்வோன்னு, வேண்டாண்டி அப்படின்னோம். அப்புறமா செய்ய ஆரம்பிச்சிட்டு செஞ்சுட்டா. சரி வா வேறு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் செஞ்சோம். ஆனால் அந்த ஒரு ஒரு பொண்ணு 2 பையங்க எங்கள் சித்திக்கு. 2 பசங்களும் ட்வின்ஸு. அவங்க பிறந்தப்போ தான் 2ஆம் புலிகேசி படம் வந்துச்சா. அப்போ என் ஹஸ்பண்ட் அவங்க பேர் வந்து ஸ்ரீராம், ஸ்ரீலட்ச். ஆனால் அவங்கள யாருமே அப்படி கூப்பிட்டதே கிடையாது இது வரைக்கும். நாங்கள் எல்லாருமே எங்கள் ஃபேமிலிலேயும் சரி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸும், எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே புலிகேசி புலிகேசி. என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு பேர் வச்சு புலிகேசின்னு கூப்பிட்டாரு. அதை வச்சு எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் புலிகேசி புலிகேசின்னு தான் கூப்பிட்றாங்க. எங்கள் சித்தப்பாவை கூட கொஞ்சம் வருத்தம். என்னடா நம்ம பேர் ஸ்ரீராம் ஸ்ரீலட்சுமி நல்ல பேர் வச்சுருக்கோம், ட்வின்ஸு பிறந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் யாருமே அப்படி கூப்பிட மாட்டுறாங்க, புலிகேசினே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கூட 2-3 தடவை சொல்லி பார்த்துட்டாரு. நாங்களும் மாற்றணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்களால் மாற்றவே முடியலை. புலிகேசினே கூப்பிட்டு பழகிட்டோமா, அதனால் புலிகேசி புலிகேசின்னு தான் கூப்பிட்றோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ராம் இங்கே வாடா, லட்சு இங்கே வாடா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்குது. பசங்க காலேஜ் போயிட்டாங்க, அப்புறம் மாற்றணும்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவான். அம்மாவுக்குன்னு இல்லை, நாங்கள் போனால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. எங்கே யார் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் எதுவுமே சொல்லாமல் அவங்க சொல்கிற வேலையை உடனே சிரித்த முகத்தோடு, அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறது, சிரித்த முகத்தோடு செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களே வாலண்ட்ரியாக வந்து நான் செய்யவான்னு கேட்டு சில நேரங்களில் செய்வாங்க. அவ்வளோ நல்ல பசங்க. இப்போயும் காலேஜ் போயிட்டாங்க. இப்போது அவங்க அம்மாவுக்கு முடியலைன்னு சொல்லிட்டு 3 பசங்களும் தான் ஹெல்ப் பண்ணுதுங்க, சப்போர்ட்டாக இருக்குதுங்க. அவங்க அம்மா காலேஜ் போயிட்டு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, மற்ற பசங்களாம் காலேஜ் போயிட்டு வந்தால் லேட்டாக தான் வருவாங்க. அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சுற்றுவாங்க. இவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நேராக வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. ஈவினிங் எந்திரிச்சு செல்லு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நைட்டுக்கு டிஃபனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அம்மாவுக்கு. சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்கிடுவாங்க. இப்படி பசங்க கிடைப்பாங்களா? அவ்வளோ நல்ல பசங்க, சமத்து. அவங்களையே சில நேரம் எங்கள் சித்தி திட்டுவாங்க, டே இப்படி செய்டா அப்படி செய்டா, அது பண்ணடா இது பண்ணடா. நான் திட்டுவேன். போய் வெளியெல்லாம் போய் பாருங்கள், எல்லா பசங்களும் எப்படி இருக்காங்க, இந்த பசங்க எப்படி இருக்காங்கன்னு. அவங்களையே குறை சொல்லிட்டு தான் நான் என்ன தான் செய்வேன், உங்களெல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சித்தியை திட்டுவேன். இல்லை இப்போ முன்னாடி மாதிரி இல்லைன்னா வருஷம் ஃபுல்லாக அவங்க அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் காலேஜ் போனாலும் லைட்டாக, அதுவும் ஒன்றும் இல்லை, செல்லு பார்க்குறாங்களாம். அது எங்கள் சித்திக்கு பிடிக்கல. அது வீட்லேயே உட்காந்து செல்லு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி பயங்கரமாக திட்டுவாங்க. நான் சொல்லுவேன், அப்படிலாம் செய்யாதீங்க. இந்த காலத்தில் பசங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கிறதே பெரிய விஷயம். அவங்களையும் குறை சொல்லி திட்டிகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டுவேன். திட்டினேன்.
இவங்க தான் எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பா. ஒரு எங்கள் சித்தப்பா வந்து ரொம்ப ஜாலி டைப், ரொம்ப ஜாலியாக தான் பேசுவார். ஆனாலும் இந்த பசங்க நாங்கள்லாம் வந்துட்டோன்னா நல்லா பேசுவாங்க. அவங்க அப்பா வந்துட்டாருன்னா வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்டா பேசுங்கடா பேசுங்கடா, அப்பா இருக்காருக்கா, அப்பா இருக்காருக்கான்னுவாங்க. அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பயப்படுவாங்க. அப்பாட்ட பேச மாட்டாங்க. இங்கே பாருங்கள், உள்ள ஒருத்தன் கிச்சனில் நின்றுட்டு சும்மா நிற்கிறான்னு நினைக்காதீங்க. அவங்க அப்பத்தாவுக்கு கோதுமை தோசை ஊற்றிட்டு இருக்கான். பிரியாணி நைட்டில் கொடுக்கக்கூடாது, டிஃபன் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தாவுக்கு கோதுமை தோசை ஊற்றிட்டு இருக்கான் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக கோதுமை தோசை அப்படியே மெல்லிஸாக பேப்பர் மாதிரி ஊற்றுவாங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். அவங்க அப்பா இருந்தாருன்னா பேசவே மாட்டேங்க. அப்படி அவங்க அப்பா இல்லைன்னா அப்படி கிண்டல் பண்ணி சிரிக்கிறது, பேசுகிறது ஜாலியாக இருக்கும். அவங்க கூட இருந்தால் ரொம்ப காலேஜ் கதையெல்லாம் சொல்லுவாங்க, ஸ்கூலு கதை நல்லாயிருக்கும். ஜாலியாக அரட்டை அடிச்சிட்ருப்போம். அப்புறம் கார்ட்ஸ் விளாடுவோம். வீட்டில் வந்து தங்கிட்டாங்கன்னா இதான் வேலை, கார்ட்ஸ் விளாட்றது. அதுக்கப்புறம் இந்த தடவை வந்தப்போ தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஒரு வீடியோவில் கூட சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒளிஞ்சு பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சாச்சு, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அது என்ன தயிர் வெங்காயம் இல்லை, எனக்கு அதுதான் பெரிய கவலை. எனக்கு பிரியாணி அப்படின்னாலே தயிர் வெங்காயம் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நைட் நேரம் சேராது, சளி பிடிக்கும்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி வைக்கவே விட மாட்டேன்ட்டாங்க. நான் செய்கிறேன், அறுத்து நானே செஞ்சுக்கிறேன்னு. தயிரெல்லாம் புளிச்சிருச்சு, நைட்டு சேராது, சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 65 இருக்குது, அதை வச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன செய்ய, அதை வச்சே சாப்பிட்டு சமாளிச்சிட்டோம். எல்லாரையும் வீடியோ எடுத்து என் தங்கச்சியை வீடியோக்கு மூஞ்சியை காட்டினா காட்டவே மாட்டேன்ட்டா. இவளை எப்படியாவது கிளம்புறதுக்குள்ளே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் என் பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தா. இது மாதிரி அக்கா வந்திருக்காங்க, நாங்களாம் பிரியாணி செஞ்சோம், 65 செஞ்சோம், சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்லாம் கதை சொல்லிகிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து இவளை போய் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது அவள் கரெக்டாக ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. நான் போய் இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அவள் நினச்சிட்டா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு. ஆனால் ஃபோட்டோ எடுக்கல, வீடியோ எடுத்து அவளை எப்படியே எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.